அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் ஒரு கேல்வனோமீட்டரை எப்படி அம்மீட்டராக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி படித்தோம். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ஒரு கேல்வனோமீட்டரை எப்படி ஒரு வோல்ட் மீட்டராக மாற்றுறது. கன்வர்ஷன் ஆஃப் எ கேல்வனோமீட்டர் இன்டு எ வோல்ட் மீட்டர். இந்த சர்க்யூட் டயக்ராம்லேருந்து உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஐஜி அப்படின்ற கரண்ட்டு, ஜி அப்படிங்கிறது கேல்வனோமீட்டர். அப்போ ஆரோ மார்க் டுவர்ட்ஸ் தி கேல்வனோமீட்டர்னு இருக்குது. அப்போ ஐஜி மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் வில் பாஸ் த்ரூ திஸ் கேல்வனோமீட்டர். திஸ் ஒன் ரெசிஸ்டன்ஸ், மின்தடையாக்கி இல்லையா. ஆர்ஹெச்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ். என்ன பண்ணியிருக்கோம்? ஹை ரெசிஸ்டன்ஸ். எந்த அளவுக்கு ஒரு கடத்தியோட மின்தடையை அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அதன் வழியாக பாயிற மின்னோட்டத்தோட அளவு குறையும். அதுதான் லாஜிக்கு. ஒரு கேல்வனோமீட்டர் கூட ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கேல்வனோமீட்டர் என்ன செய்யும்? ஒரு வோல்ட் மீட்டராக ஆக்ட் பண்ணும். இந்த கேல்வனோமீட்டர் ஒரு வோல்ட் மீட்டராக ஆக்ட் பண்ணும். எப்படி கேல்வனோமீட்டரை வோல்ட் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறது? கேல்வனோமீட்டர் கூட ஒரு உயர் மின்தடையை தொடர் இணைப்பில் இணைச்சோம் அப்படின்னா அந்த கேல்வனோமீட்டர் ஒரு வோல்ட் மீட்டராக செயல்படும். சரிங்களா? எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. கேல்வனோமீட்டர் டு எ வோல்ட் மீட்டர். கேல்வனோமீட்டருங்கிறது ஒரு அளவிடும் கருவி. ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாயுதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது கேல்வனோமீட்டர். வோல்ட் மீட்டருங்கிறது யார்? எவ்வளவு மின்னழுத்தம் உருவாகுது அல்லது ஒரு கடத்திக்கு குறுக்க எந்த அளவுக்கு மின்னழுத்த வேறுபாடு உருவாகுது அப்படிங்கிறத அளவீடு செய்கிறது தான் வோல்ட் மீட்டர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேல்வனோமீட்டரை எப்படி வோல்ட் மீட்டராக மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். A voltmeter is an instrument used to measure potential difference across any two points in the electrical circuit. வோல்ட்மீட்டர் அப்படிங்கிறது ஒரு சாதனம். எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு மின்சுற்றில் எந்த ரெண்டு புள்ளிக்கு குறுக்கவும் உருவாகிற மின்னழுத்த வேறுபாட்டை அளவீடு செய்யறதுக்கு பயன்படுத்துகிறோம். A voltmeter is an instrument used to measure potential difference across any two points in the electrical circuit. மின்சுற்றில் ஏதேனும் இரண்டு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டை அளவீடு செய்ய பயன்படும் கருவிதான் voltmeter. It should not draw any current from the circuit, otherwise the value of potential difference to be measured will change. It should not அப்படின்னா என்னது? அப்படி இருக்கக்கூடாது. எப்படி? drawn அப்படின்னா என்னது? இந்த இடத்துல மின்னோட்டத்தை பெறாது. draw any current அப்படின்னா மின்னோட்டத்தை அது எடுத்துக்காது. எங்கேருந்து? ஃப்ரம் தி சர்க்யூட், மின்சுற்றில் இருந்து. வோல்ட் மீட்டர் அப்படிங்கிறது மின்சுற்று வழியாக பாயிற மின்னோட்டத்தை எடுத்துக்காது. அதர்வைஸ் அப்படி நடக்கலைன்னா தி வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின்னழுத்த வேறுபாட்டோட மதிப்பு டு பி மெஷர்ட் வில் சேஞ்ச், அளவீடு செய்கிற மின்னழுத்த வேறுபாட்டோட மதிப்பு மாறும். It should not draw any current from the circuit, otherwise the value of potential difference to be measured will change.
வோல்ட்மீட்டர் மின்சுற்றிலிருந்து எந்த விதமான மின்னோட்டத்தையும் பெறாது. அவ்வாறு மின்னோட்டத்தை பெற்றால் வோல்ட்மீட்டர் அளவிடும் மின்னழுத்தத்தில் மாற்றம் ஏற்படும். மின்னழுத்தத்தில் மாற்றம் ஏற்படும் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டில் மாற்றம் ஏற்படும். Voltmeter must have high resistance, and when it is connected in parallel, it will not draw appreciable current, so that it will indicate the true potential difference. Voltmeter அப்படிங்கிறது must have high resistance. கட்டாயம் என்ன பண்ணியிருக்கணும், உயர்ந்த மின்தடையை பெற்றிருக்கணும். அண்டு மற்றும் when it is connected in parallel, எப்போ அதை இணையாக இணைக்கிறோமோ it will not draw appreciable current. இணைத்தடத்தில் இணைக்கும்போது அது எந்த ஒரு குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு மின்னோட்டத்தையும் எடுத்துக்காது. ஸோ தட் அதனால் it will அது indicate the true potential difference. இணைத்தடத்தில் வோல்ட்மீட்டரை இணைத்தட அமைப்பில் பேரலல் கனெக்ஷனில் வோல்ட்மீட்டரை இணைக்கும் போது அது எந்த ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மின்னோட்டத்தை எடுத்துக்காது. அதனால் அந்த வோல்ட்மீட்டர் காமிக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான மின்னழுத்த வேறுபாடாக இருக்கும். Voltmeter must have high resistance, and when it is connected in parallel, it will not draw appreciable current, so that it will indicate the true potential difference. வோல்ட்மீட்டர் உயர்ந்த மின்தடையை பெற்றிருக்கும். இதனை மின்சுற்றில் பக்க இணைப்பில் இணைக்கும் போது குறிப்பிடத்தக்க மின்னோட்டம் எதையும் மின்சுற்றிலிருந்து பெறாது. எனவே இது உண்மையான மின்னழுத்த வேறுபாட்டையே காட்டும். ஒத்துக்கிறீங்களா? A galvanometer is converted into a voltmeter by connecting high resistance RH in series with a galvanometer. Underline this. A galvanometer, ஒரு galvanometer கன்வெர்ட்டட் மாற்றணும். எப்படி? இன்டு எ வோல்ட்மீட்டர். ஒரு கேல்வனோமீட்டரை வோல்ட்மீட்டராக எப்படி மாற்றுறது அப்படின்னா பை கனெக்டிங் இணைக்கிறது மூலம். எப்படி? ஹை ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் வித் கேல்வனோமீட்டர். ஒரு உயர் மின்தடைய கேல்வனோமீட்டர் கூட தொடர் இணைப்பில் இணைக்கிறது மூலம் ஒரு கேல்வனோமீட்டரை வோல்ட்மீட்டராக மாற்ற முடியும். முக்கியமான பாயிண்ட்டு, ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸை கேல்வனோமீட்டர் கூட தொடர் இணைப்பில் இணைக்கிறது மூலம் கேல்வனோமீட்டரை ஒரு வோல்ட்மீட்டராக மாற்ற முடியும். சரிங்களா? The scale is now calibrated in volt, and the range of voltmeter depends on the values of resistance connected in series. இப்போ அந்த வோல்ட்மீட்டரில் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கேல் அளவீடுகள் காலிப்ரேட்டட் அப்படின்னா குறிச்சிருக்கிறது. எப்படி இருக்கும் அப்படின்னா இன் வோல்ட்டில் இருக்கும். வோல்ட்மீட்டரில் அளவீடுகள் வோல்ட்டில் குறிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா வோல்டேஜ் ஆர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட்டில் மெஷர் பண்ணுறோம். தி ரேஞ்ச் ஆஃப் வோல்ட்மீட்டர், வோல்ட்மீட்டரோட நெடுக்கம் அது என்னது ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஜென்ரலாக ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேஞ்ச் அப்படின்றது ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மினிமம் எந்த வேல்யூவிலேருந்து மேக்ஸிமம் எந்த வேல்யூ வரைக்கும் மெஷர் பண்ணுது. ஒரு அளவிடும் கருவியோட நெடுக்கம் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட அளவிடும் கருவி எவ்வளவு குறைந்த மதிப்பில் இருந்து எவ்வளவு பெரும மதிப்பு வரைக்கும் அளவீடு செய்யுதோ அதை தான் நெடுக்கம்னு சொல்லுவோம். சரியா? தி ரேஞ்ச் ஆஃப் வோல்ட்மீட்டர், அந்த வோல்ட்மீட்டரோட நெடுக்கம் டிபெண்ட்ஸ் அப்படின்னா சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா ஆன் தி வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஹெச்.
உயர் மின்தடையோட மின்தடை மதிப்பை சார்ந்து இருக்குது, which is connected in series. தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கிற அந்த உயர் மின்தடையோட மின்தடை மதிப்பை பொறுத்து தான் அந்த வோல்ட் மீட்டரோட நெடுக்கம் இருக்குது. The scale is now calibrated in volt and the range of voltmeter depends on the values of the resistance RH connected in series. ஒரு கேல்வனோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்ற கேல்வனோமீட்டருடன் தொடரிணைப்பாக உயர் மின்தடை ஒன்றை இணைக்க வேண்டும். கேல்வனோமீட்டரின் அளவீடுகள் இப்போது வோல்ட்டில் குறிக்கப்பட்டு வோல்ட் மீட்டரின் நெடுக்கம் உயர் மின்தடையை சார்ந்து அமைகிறது. All of you accept this? Yes. The value of resistance is so adjusted so that current Ig produces full scale deflection in the galvanometer. Value of resistance மின்தடையின் மதிப்பு so adjusted, மின்தடையோட மதிப்பு இங்கே சரி செய்யப்படுது. so that அதனால் current Ig அப்படிங்கிற மின்னோட்டம் produces உருவாக்குது. எதை உருவாக்குது? ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் இன் கேல்வனோமீட்டர். அந்த கேல்வனோமீட்டரில் முழு அளவுகோல் விளக்கத்தை காமிக்குது, முழு விளக்கத்தை காமிக்குது. உயர் மின்தடையோட மின்தடை மதிப்பை நம்ம என்ன பண்ணுறோம்? உயர் மின்தடையோட மதிப்பை நம்ம சரி செய்கிறோம். எப்படி? கரண்ட் ஐஜி, மின்னோட்டம் ஐஜிங்கிறது அந்த கேல்வனோமீட்டரில் இருக்கிற அளவுகோலில் முழு டிஃப்ளெக்ஷனை உருவாக்குற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த உயர் மின்தடையோட மதிப்பை சரி செய்கிறோம். The value of resistance is so adjusted so that current Ig produces full scale deflection in the galvanometer. அதாவது மின்னோட்டம் Ig கேல்வனோமீட்டரின் அளவுகோலில் முழு விளக்கத்தை காட்டும் வகையில் உயர் மின்தடையின் மதிப்பு சரி செய்யப்படுகிறது. Rg be the resistance of galvanometer and Ig be the current with which the galvanometer produces full scale deflection. Rg அப்படிங்கிறத கேல்வனோமீட்டரோட மின்தடை அப்படின்னும், Ig அப்படிங்கிறது அந்த கேல்வனோமீட்டரில் முழு விளக்கத்தை உருவாக்கக்கூடிய மின்னோட்டத்தோட அளவு அப்படின்னும் எடுத்துக்கிறோம். Rg resistance of galvanometer and Ig be the current with which the galvanometer produces full scale deflection. கேல்வனோமீட்டரின் மின்தடை Rg மற்றும் கேல்வனோமீட்டரில் முழு விளக்கத்திற்கான மின்னோட்டம் Ig அப்படின்னு எடுத்துக்கிறோம். Since the galvanometer is connected in series with high resistance, the current in the electrical circuit is same as the current passing through the galvanometer. இங்கு உயர் மின்தடையுடன் கேல்வனோமீட்டர் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. கேல்வனோமீட்டர் உயர் மின்தடையுடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கிறதுனால தி கரண்ட் இன் தி எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், மின் சுற்றில் இருக்கிற மின்னோட்டத்தோட அளவு சேம், ஒரே அளவாக இருக்கும். எந்த ஒரே அளவாக இருக்கும்? தி கரண்ட் பாசிங் த்ரூ தி கேல்வனோமீட்டர். கேல்வனோமீட்டர் வழியாக பாயிற மின்னோட்டத்தோட அளவும் அந்த மின் சுற்று வழியாக பாயிற மின்னோட்டத்தோட அளவும் சமமாக இருக்கும். ஏன்னா இங்கே உயர் மின்தடை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கேல்வனோமீட்டர் கூட தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கோம்.
Since the galvanometer is connected in series with high resistance, the current in the electrical circuit is same as the current passing through the galvanometer. இங்கு உயர் மின்தடையுடன் கேல்வனோமீட்டர் தொடராக இணைக்கப்பட்டுள்ளது. எனவே மின்சுற்றில் பாயும் மின்னோட்டமும் கேல்வனோமீட்டர் வழியாக பாயும் மின்னோட்டமும் ஒன்றுக்கொன்றே சமமாக இருக்கும். தொடர் இணைப்பு அப்படின்னா மின்னோட்டம் சமம், பக்க இணைப்பு அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு சமம். ஒன்றுக்கு மேற்பட்ட மின் சாதனங்களை தொடர் இணைப்பில் இணைச்சோம் அப்படின்னா அந்த மின்சுற்று வழியே பாயிற மின்னோட்டம் சமம். குறிப்பாக அந்த மின் சாதனங்கள் வழியே பாயிற மின்னோட்டம் சமமாக இருக்கும். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் சாதனங்களை பக்க இணைப்பில் இணைச்சோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு மின் சாதனங்களுக்கும் குறுக்க உருவாகிற மின்னழுத்த வேறுபாடு சமமாக இருக்கும். அதை தான் நம்ம சுருக்கமாக சொல்கிறது. தொடர் இணைப்பு அப்படின்னா மின்னோட்டம் மாறிலி, பக்க இணைப்பு அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு மாறிலி. சரியா? அப்போ தொடர் இணைப்பு சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்றதுனால கரண்ட் கான்ஸ்டன்ட்டு, தி டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் பாசிங் த்ரூ தி கேல்வனோமீட்டர். ஐ அப்படிங்கிறது மின்சுற்றின் வழியே பாயும் மொத்த மின்னோட்டம், ஐஜி அப்படிங்கிறது கேல்வனோமீட்டர் வழியே பாயும் மின்னோட்டம். அப்போது ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஜி, தட் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இது எங்கேருந்து வந்துச்சு? அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். இதிலிருந்து ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். At constant temperature, the steady current flowing through a conductor is directly proportional to the potential difference between the two ends of the conductor. I is directly proportional to V. இங்கே relevant constant introduce பண்ணும்பொழுது I is equal to 1 by R into V. இந்த 1 by Rங்கிற இந்த reciprocal value தான் resistance of that conductor. இப்போ இந்த 1 by R left கொண்டு வரும்பொழுது IR is equal to V கிடைக்கும். That is nothing but V is equal to IR. இதுதான் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் current I is equal to V by R. Vங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ். இங்கே நம்மளோட கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா I அப்படின்றது அந்த மின்சுற்று வழியாக பாயிற மொத்த மின்னோட்டம். அந்த மொத்த மின்னோட்டம் கேல்வனோமீட்டர் வழியாக பாயிற மின்னோட்டம் ஐஜிக்கு சமமாக இருக்கும். அப்போ I is equal to IG, that is equal to potential difference divided by total current. IG is equal to கேல்வனோமீட்டருக்கு குறுக்கே உருவாகும் மின்னழுத்த வேறுபாடு பை மொத்த மின்தடை. Since the galvanometer and high resistance are connected in series, the total resistance or effective resistance in the circuit is the sum of their resistances. Since galvanometer and high resistance உயர் மின்தடை are connected in series. galvanometerம் உயர் மின்தடையும் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மொத்த மின்தடை ஆர் அல்லது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் நிகர மின்தடை இன் தி சர்க்கியூட் மின் சுற்றில் இருக்கிற அந்த மின்தடை இஸ் தி சம் ஆஃப் தேர் ரெசிஸ்டன்சஸ் அந்த மின்தடைகளோட கூட்டுத்தொகை. Since the galvanometer and high resistance are connected in series, the total resistance or effective resistance in the circuit is the sum of their resistances. galvanometerம் உயர் மின்தடையும் தொடராக இணைக்கப்பட்டுள்ளதால் மொத்த மின்தடை அல்லது தொகுபயன் மின்தடை அப்படிங்கிறது வோல்ட் மீட்டரின் மின்தடையை கொடுக்கும்.
மொத்த மின்தடை அல்லது தொகுபயன் மின்தடை அந்த வோல்ட் மீட்டரோட மின்தடையை நமக்கு கொடுக்கும். அது கூட்டுத்தொகைன்னு வந்திருக்கணும் இல்லையா? This gives the resistance of voltmeter. உயர் மின்தடையோட மின்தடையவும் கேல்வனோமீட்டரோட மின்தடையவும் கூட்டுற மதிப்பு அந்த வோல்ட் மீட்டரோட மின்தடையை கொடுக்கும். கேல்வனோமீட்டரோட மின்தடையவும் உயர் மின்தடையோட மின்தடையவும் கூட்டுற மதிப்பு அந்த வோல்ட் மீட்டரோட மொத்த மின்தடையை கொடுக்கும். thus the voltmeter resistance. எனவே அந்த வோல்ட் மீட்டரோட மின்தடை RVன்னு சொல்கிறோம். that is equal to the resistance of the galvanometer RG plus the resistance of the high resistance RH. Isn't it? RVங்கிறது யாரு? resistance of the voltmeter. வோல்ட்மீட்டரின் மின்தடை. RVங்கிறது வோல்ட்மீட்டரோட மின்தடை. RGங்கிறது கேல்வனோமீட்டரோட மின்தடை. RH அப்படிங்கிறது உயர் மின்தடை. Therefore, IG is equal to V divided by RG plus RH. என்ன காரணம்? IG is equal to potential difference by total resistance ன்னு படிச்சிருக்கோம். இங்கே total resistance Rன்னு படித்தோம். RV அந்த வோல்ட் மீட்டரோட மின்தடைன்னு சொல்லிக்கலாம். இந்த RDங்கிறது அந்த ரெண்டு மின்சாதனங்களோட மின்தடையும் கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும். அப்போது IG is equal to V divided by RG plus RH. சரியா? இதிலிருந்து எப்படி நம்ம RH கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன்ல இந்த RH எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டேர்மை லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வரோம். அப்போ மல்டிபிள் ஆகும். IG into IG into RG plus RH that is equal to V. அடுத்து என்ன செய்யலாம்? IG ரைட் சைடு எடுத்துகிட்டு போகலாமா? அப்போது RG plus RH is equal to V by IG. Resistance is equal to potential difference by current. V is equal to IR. அதிலிருந்து R is equal to V by I. சரிங்களா? இப்போ நம்ம நோக்கம் என்னது? RH கண்டுபிடிக்கிறது. அப்போ RH மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இந்த RG ரைட் சைடில் போனால் என்னாகும்? மைனஸில் வரும். கரெக்டாக? மைனஸ் RGன்னு கிடைக்கும். சரியா? அப்போது RH is equal to V divided by IG minus RGன்னு கிடைக்கும். So that IG is directly proportional to V. இதுதான் ஓம்ஸ் லா. Current passing through the galvanometer is directly proportional to the potential difference across that galvanometer. Okay? The deflection in the galvanometer is proportional to current IG. கேல்வனோமீட்டரில் ஏற்படுற விளக்கம் அதன் வழியாக பாயிற மின்னோட்டம் ஐஜிக்கு நேர்த்தகவில் இருக்கும். தி டிஃப்ளெக்ஷன் இன் தி கேல்வனோமீட்டர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் ஐஜி. கேல்வனோமீட்டரில் ஏற்படும் விளக்கம் மின்னோட்டம் ஐஜிக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். ஆனால்
current Ig is proportional to the potential difference. முன்னாடி பார்த்துருக்கோம். current Ig directly proportional to potential difference. மின்னோட்டம் Igங்கிறது மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர்த்தகவில் இருக்கும். சரியா? Hence, the deflection in the galvanometer is a measure of potential difference. எனவே டிஃப்ளெக்ஷன் இன் தி கேல்வனோமீட்டரில் பெறப்படும் விளக்கம் வந்து அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோட அளவீடாகும். The deflection in the galvanometer is proportional to current Ig, but current Ig is proportional to the potential difference. Hence, the deflection in the galvanometer is a measure of potential difference. கேல்வனோமீட்டரில் ஏற்படும் விளக்கம் மின்னோட்டம் ஐஜிக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஆனால் மின்னோட்டம் ஐஜி மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் உள்ளதால் கேல்வனோமீட்டரில் ஏற்படும் விளக்கம் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் இருக்கும். இல்லைனா அந்த கேல்வனோமீட்டரில் பெறப்படும் விளக்கம் வந்து அந்த மின்னழுத்த வேறுபாட்டோட மதிப்பாக இருக்கும். சரியா? Since the resistance of voltmeter is very large, a voltmeter connected in parallel in an electrical circuit will draw least current in the circuit. Resistance of voltmeter is very large. அந்த வோல்ட்மீட்டரோட மின்தடை மிக அதிகமாக இருக்கிறதுனால வோல்ட்மீட்டர் கனெக்டட் இன் parallel, வோல்ட்மீட்டர் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. இன் அன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், மின் சுற்றில் வோல்ட்மீட்டர் வந்து பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்குது. வில் ட்ரா லீஸ்ட் கரண்ட், அதனால் என்ன செய்யும், அந்த வோல்ட்மீட்டர் கம்மியான கரண்ட் எடுத்துக்கும் இன் தி சர்க்கியூட். Since the resistance of voltmeter is very large, a voltmeter connected in parallel in an electrical circuit will draw least current in the circuit. வோல்ட்மீட்டரோட மின்தடை மிக அதிகம், எனவே மிக குறைந்த மின்னோட்டத்தையே மின் சுற்றிலிருந்து வோல்ட்மீட்டர் பெற்றுக்கொள்ளும். An ideal voltmeter is one which has infinite resistance. ஈரில்லா அளவு மின்தடை இருக்கிற ஒரு வோல்ட்மீட்டர் தான் நல்லியல்பு வோல்ட்மீட்டர். அல்லது ஒரு நல்லியல்பு வோல்ட்மீட்டர் ஈரிலி முடிவில்லா அளவு மின்தடையை பெற்றிருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஐடியல் வோல்ட்மீட்டர் has infinite resistance. ஒரு நல்லியல்பு வோல்ட்மீட்டர் வந்து ஈரில்லா அளவு மதிப்பு மின்தடையை பெற்றிருக்கும். சரியா? அம்மீட்டர் அப்படிங்கிறது ஐடியல் அம்மீட்டர் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் யாரு? 0. ஐடியல் வோல்ட்மீட்டர் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ளோ ஆகிற கரண்ட் அதிகமாகும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாகும். ஓகே, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். Voltmeter is a high resistance instrument and it is always connected in parallel with the circuit element across which the potential difference is to be measured. Voltmeter அப்படிங்கிறது உயர் மின்தடையை பெற்றுள்ள ஒரு கருவி. இட் இஸ் ஆல்வேஸ், இது எப்போவுமே கனெக்டட் இன் பேரலல், பக்க இணைப்பில் தான் இணைச்சிருக்கும். யாரு கூட?
the circuital element across which the potential difference is to be measured. எந்த மின்சாதனத்துக்கு அக்ராஸாக நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணுமோ அல்லது மெஷர் பண்ணணுமோ அந்த டிவைஸுக்கு பேரலாக தான் இந்த வோல்ட் மீட்டரை நாம் கனெக்ட் பண்ணுவோம். எந்த ஒரு மின்சாதனத்துக்கு குறுக்க உருவாகிற மின்னழுத்த வேறுபாட்டை நம்ம அளவீடு செய்யணுமோ அந்த மின்சாதனத்துக்கு பக்க இணைப்பில் தான் வோல்ட் மீட்டரை நாம் இணைப்போம். வோல்ட் மீட்டர் உயர் மின்தடை கொண்ட கருவி. அதனால் இது எப்பவுமே என்ன செய்யணும், எந்த கருவிக்கு குறுக்க உருவாகிற மின்னழுத்த வேறுபாட்டை நாம் அளவீடு செய்யணுமோ அந்த கருவிக்கு பக்க இணைப்பில் இணைச்சிருக்கும். Voltmeter is a high resistance instrument and it is always connected in parallel with the circuit element across which the potential difference is to be measured. வோல்ட்மீட்டரின் மின்தடை மிக அதிகம் என்பதால் மின்சுற்றில் எந்த பகுதியின் மின்னழுத்த வேறுபாட்டை கண்டறிய வேண்டுமோ அந்த பகுதிக்கு பக்க இணைப்பாக வோல்ட்மீட்டரை இணைக்க வேண்டும். இங்கே ஒரு விஷயம் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். கேல்வனோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா உயர் மின்தடையை கேல்வனோமீட்டர் கூட தொடர் இணைப்பில் இணைக்கணும். அதுவே ஒரு மின் சுற்றில் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு குறுக்க உருவாகிற மின்னழுத்த வேறுபாட்டை அளவீடு செய்யணும் அப்படின்னா அந்த வோல்ட் மீட்டரை அந்த பகுதிக்கு பக்க இணைப்பில் இணைக்கணும். வித்தியாசம் புரியுதா? An ideal voltmeter has infinite resistance. ஒரு நல்லியல்பு வோல்ட்மீட்டர் அப்படிங்கிறது ஈரில்லா அளவு மின்தடையை பெற்றிருக்கும். In order to increase the range of voltmeter n times the value of resistance to be connected in series with the galvanometer is RH is equal to n minus 1 into RG. In order to increase, அதிகப்படுத்தணும் அப்படின்னா யாரை? தி ரேஞ்ச் ஆஃப் வோல்ட்மீட்டர். வோல்ட்மீட்டரோட நெடுக்கத்தை நாம் n மடங்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னா தி வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மின்தடையோட மதிப்பு is to be connected in series with a galvanometer. கேல்வனோமீட்டரோட வோல்ட்மீட்டரோட நெடுக்கத்தை நம்ம n மடங்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த மின்தடையை கேல்வனோமீட்டர் கூட தொடர் இணைப்பில் இணைக்கணும். எவ்வளவு மின்தடை இருக்கிற மின்தடையை தொடர் இணைப்பில் இணைக்கணும் அப்படின்னா RH is equal to n minus 1 into RG அளவு மின்தடை இருக்கிற உயர் மின்தடையை கேல்வனோமீட்டர் கூட தொடர் இணைப்பில் இணைச்சோம் அப்படின்னா அந்த வோல்ட்மீட்டரோட நெடுக்கம் n மடங்கு அதிகமாகும். In order to increase the range of voltmeter n times, the value of resistance to be connected in series with the galvanometer is RH is equal to n minus 1 into RG. வோல்ட்மீட்டரின் நெடுக்கத்தை n மடங்கு உயர்த்த கேல்வனோமீட்டருடன் தொடரிணைப்பில் இணைக்க வேண்டிய மின்தடையின் மதிப்பு RH is equal to n minus 1 into RG. இந்த மதிப்பு எப்படி கிடச்சிச்சின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
R is equal to V by IG minus G. கேல்வனோமீட்டரோட மின்தடையை V by IGலேருந்து மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் R இல்லையா? இப்போது வோல்ட் மீட்டரோட நெடுக்கத்தை n டைம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா V is equal to NVG அப்படின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? அப்போது NVGயோட மதிப்பு என்னவா இருக்கும்? தட் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு விஜியோட வேல்யூ என்னது? IG இன்ட்டு G. ஆல்ரெடி படிச்சிருக்கிறோமா? எஸ். இப்போ இந்த மதிப்பு எதுக்கு சமம்? விக்கு சமமா? இப்போ நாம் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வியோட மதிப்பை நம்மளோட பொது சமன்பாட்டில் பிரதியிடுறோம். அப்போது R is equal to N IGG divided by IG minus Gன்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? இப்போ இங்கே டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும், குறுக்கு பெருக்கல் பண்ணணும். பண்ணலாமா? வாங்க. R is equal to NIGG divided by IG minus G divided by 1ன்னு கிடைக்கும். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது R is equal to N IGG minus IGG divided by IG. சரியா? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் ஐஜி காமனாக இருக்கா? வெளியில் எடுக்கலாமா? அப்போது R is equal to N minus IGG காமனாக இருக்குது இல்லையா? அப்போ N minus 1 இன்ட்டு IGGயை வெளியில் எடுத்தாச்சு, டிவைடட் பை IG. இப்போ இந்த ஐஜி கேன்சல் பண்ணிடலாமா? மீதி இருக்கிறது யார்? இந்த G is equivalent to RG, resistance of the galvanometer RG. கரெக்டா? அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் G RGன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போது RH is equal to மீதி இருக்கிறது N minus 1 into G. இந்த Gக்கு பதிலாக தான் நம்ம RGயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது RH is equal to N minus 1 into RG. சரியா? RH is equal to N minus 1 into RG. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஒரு வோல்ட் மீட்டரோட நெடுக்கத்தை n மடங்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னா கேல்வனோமீட்டர் கூட தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கிற அந்த உயர் மின்தடையோட மின்தடை மதிப்பு RH சமம் N minus 1 இன்ட்டு RGன்னு இருக்கணும். இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வோல்ட் மீட்டரோட நெடுக்கத்தை அதிகப்படுத்துகிறோம். ஒரு கேல்வனோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா உயர் மின்தடையை அந்த கேல்வனோமீட்டர் கூட தொடர் இணைப்பில் இணைக்கணும். A galvanometer want to be converted into a voltmeter means a high resistance connected in series with a galvanometer. அதே ஒரு கேல்வனோமீட்டரை ஒரு வோல்ட் மீட்டரை அதிக மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடணும் அப்படின்னா மின்சுற்று கூட பக்க இணைப்பில் இணைக்கணும். ஒரு மின்சுற்றோட எந்த பகுதிக்கு குறுக்க உருவாகிற மின்னழுத்த வேறுபாட்டை அளவீடு செய்யணுமோ அந்த பகுதிக்கு பக்க இணைப்பில் என்ன செய்யணும்? வோல்ட் மீட்டரை இணைக்கணும். கேல்வனோமீட்டரை வோல்ட் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா உயர் மின்தடையை தொடர் இணைப்பில் இணைக்கணும். அதுவே ஒரு மின்சுற்றோட ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு குறுக்க உருவாகிற மின்னழுத்த வேறுபாட்டை அளவீடு செய்யணும் அப்படின்னா வோல்ட் மீட்டரை அந்த மின்சுற்றோட
பக்க இணைப்பில் இணைக்கணும். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே.